செல்லம்மா சீரியல்ல ஆர்த்தியோட கல்யாணம் நிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் செல்லம்மா தான்னு மேகா வீண் பழி போட்டு அவங்கள எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட வச்சு வீட்டை விட்டு வெளியே துரத்திடுறாங்க. வீட்டுக்கு வந்த மகேந்திரனும் லட்சுமியும் செல்லம்மாவை பார்த்து, ஏமா சோகமா இருக்க, என்னாச்சு, ஏதாச்சும் எதனா உன்னை தப்பா சொன்னாங்களான்னு கேட்க, செல்லம்மா, ஆமாப்பா, என் ஃபோன்ல இருந்து யாரோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட ஃபோன் பண்ணி வாஸ்தவன் மாமா விஷயத்த போட்டு கொடுத்துட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். ஆர்த்தியும் ஜானகியத்தையும் நம்பிட்டாங்க. மேகாவும் இதை என்ன ஒரு காரணமா காட்டி என்னை வெளியே தள்ளி விட்டாப்பான்னு வருத்தப்பட்டு சொல்றாங்க. இதை கேட்ட மகேந்திரனும், ஆமா, இதெல்லாம் பண்ணது யாருன்னு நினைக்கிறேன், கண்டிப்பா இதெல்லாம் மேகா தான் பண்ணியிருப்பா. அவளுக்கு தான் நீ எப்போ மாட்டுவ, எப்போ உன்னை பழி வாங்கணும்னு காத்துட்டு இருக்காளே, நல்ல சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு. அவளுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சிங்கிறது இல்ல பாரு. ஆர்த்தி கல்யாணம் இருந்தாலும் நின்றுடுமே, குடும்ப கஷ்டப்படுமேலாம் அவ பார்க்கல. என்னை வச்சுதான் அவன் சூழ்ச்சி பண்ணியிருக்கா. சித்தார்த்தும் அந்த கோவத்தினால தான் உன்னை திட்டிருக்கான். அதை நினைச்சலாம் நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம். ஒரு நாள் அந்த கடவுள் அவளுக்கு சரியான தண்டனை கொடுப்பார் பாருன்னு சொல்றாங்க. எல்லாம் அவன் உட்காந்து நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு அப்போ மலரோட ஞாபகம் வருது. உடனே மலரை கூப்பிட்டு, "ஏன் மலர், அன்னைக்கு ஒரு நாள் என் ஃபோனை வாங்கிட்டு போனியே, என் ஃபோனை வேற யார்கிட்டயாவது கொடுத்தியா, இல்ல உனக்கு தெரியாம வேற ஏதாவது எடுத்து யூஸ் பண்ணாங்களான்னு கேக்குறாங்க. அம்மா சொன்னதை கேட்ட மலரோ, இல்லம்மா, யார்கிட்டயும் கொடுக்கல, நான் தான் கேம் விளையாடிட்டு இருந்தேன்னு சொல்லி, ஆமாமா ஆமாமா, ஒரு நிமிஷம் நில்லுங்க, எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அன்னைக்கு நான் மகேந்திரன் தாத்தாவோட வீட்டுக்கு போய் சோஃபால உட்காந்து ரியா கூட விளையாடி இருந்தேன். இப்போ நாங்கள் கண்ணாமூச்சி விளையாட போயிட்டோம். இப்போ என் ஃபோனை நான் சோஃபால வச்சுட்டு போனேன். விளையாட்டு முடிச்சுட்டு வந்து பார்க்கும்போது வேகமா தான் நம்ம ஃபோனை கீழே போட்டாங்க. அந்த எடுத்து சோஃபா மேலே வச்சோமா, அப்போதான் எடுத்தாங்கன்னு சொல்றாங்க. எல்லாம் சொன்னதை கேட்ட உடனே செல்லம்மாக்கு அப்பதான் தெரியுது இதெல்லாம் பண்ணது மேகா தான். நம்ம பேரை வச்சு தான் மேகா இவ்வளோ பெரிய ட்ராமா போட்டிருக்கா. இவ்வளோ விடக்கூடாது, உடனே பார்த்து அவளை பிடிச்சி திட்டணும்னு மேகாவை பார்த்து திட்டுறாங்க. இதான பண்ண மேகா, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும்னு சொல்ல மேகாவும் கொஞ்சம் கூட பயப்படாம, ஆமா செல்லம்மா, இப்போ என்ன பண்ண சொல்ற, நான் தான் எல்லாமே பண்ணேன். எனக்கு நீ நல்லா இருக்கக்கூடாது, நீ மாற்றணும், இதுக்கு மேலே நீ போகணும்னு நினச்ச பார்த்தியா, அதான் எனக்கு பிடிக்கல. இப்பெல்லாம் நீ பண்ணக்கூடாதுன்னு நினச்சினா உங்க அப்பா அம்மா கூட்டிட்டு இந்த இடத்த விட்டு ஓடிடு. இப்படி பண்ணாதான் நான் சும்மா இருப்பேன், இல்லை ஏதாவது உனக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருப்பேன்னு சொல்றாங்க. இதை கேட்ட செல்லம்மாவோ, ஆடு மேகா ஆடு, எவ்வளோ ஆட முடியுமோ நீ ஆடு. உனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்திருந்தா ஆர்த்தியோட கல்யாணத்தை நிக்கிறதுக்கு நீ இப்படி பண்ணிருக்க மாட்டேன். ஆனா உனக்கு குடும்பம்னா என்னன்னு தெரிய போகுது, உனக்கு முக்கியம் பணம் சொத்து தானே. ஒரு நாளைக்கு ஒரு நாள் என்கிட்ட மாட்டுவேன், இன்னைக்கு தெரியும் நான் யாருன்னு சொல்லிட்டு போறாங்க. மேகா ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ உங்களை பாக்குறதுக்காக வாசுதேவன் வர்றாரு. அந்த ஒரு மேகா கிட்ட, ஆர்த்தியோட கல்யாணம் நிக்கிறதுக்கு முழுமையான காரணம் செல்லம்மா தானா, செல்லம்மா மேல சரியான கோவம் வருது, என்னதான் போட்டு கொடுக்குறான்னு பார்த்தா பொண்ணு கல்யாணத்தை வேற நிறுத்திட்டா. வர கோவத்துக்கு அவளை ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்ல இதை கேட்டு பயந்த மேகாவோ, ஆஹா, இவருக்கு இன்னும் உண்மை தெரியல, செல்லம்மா தான் போட்டு கொடுத்தான்னு நினைச்சிட்டு பேசுறாரு, நம்ம தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சுன்னா நம்ம கொலை பண்ணிடுவார் போல, எந்த காரணத்துக்கு கொண்டு இந்த விஷயம் அவருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது கேபின்குள்ள அவசர அவசரமா ஓடி வந்த மனோகர், அம்மா மேகா, நம்ம பெருசா ஏமாந்துட்டோமா, இப்போ கம்பெனிக்கு தேவைப்படுமேன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் வாங்கி போட்டோம்ல, இதோட மார்க்கெட் வேல்யூ எல்லாமே டவுன் ஆயிடுச்சாமா, இப்போ வாங்கின விலையோட ரொம்ப அடிமாட்டு விலைக்கு தான் இருக்கு, இப்போ வித்தா கூட நம்ம வாங்கின படத்துக்கு கொஞ்சம் கூட வராதுமான்னு சொல்ல இதை கேட்ட மேகா அதிர்ச்சி ஆறாங்க. என்ன மாமா, நீங்க இதெல்லாம் கொஞ்சம் பார்க்க மாட்டீங்களா, அதோட மதிப்பு எவ்வளோ தெரியுமா மாமா, 40 கோடி ரூபாய். இப்பதான் நம்ம அந்த ரியல் எஸ்டேட் பார்ட்டி கிட்ட 50 கோடி ரூபாய் ஏமாந்தோம், அதுக்குள்ளேயே இப்படி 40 கோடி ரூபாய், நான் என்ன மாமா பண்ணுவேன், படத்துக்கு எங்க போவேன், ஸ்டாஃபுக்கு வேற ஒன்றும் சம்பளம் வேற நம்ம கொடுக்கலன்னா கம்பெனியை இழுத்து முடுற நிலைமைக்கு வந்துருமே மாமா. சரி, இந்த விஷயத்த நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கோவத்தோட கிளம்புறாங்க. அன்னைக்கு ராத்திரியே வீட்டுல இருந்த மேகாவை பாக்கிறதுக்காக வந்த மனோகர் அவங்க கிட்ட, மேகாமா, இந்த பத்திரத்தை நீ பத்திரமா வச்சுக்கோ, நான் உனக்கு நல்லது பண்ணு வந்தா ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்தேன், மகேஷ் ஏற்கனவே நம்ம கிட்ட இருந்து 10 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போயிட்டான்ல, இதுவே நம்ம ஒரு சாக்கா வச்சு பத்திரம் நான் ரெடி பண்ணிருக்கேன், இந்த பத்திரத்துல மகேஷ்க்கும் ரியாக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, இனிமே எந்த காரணத்திலயும் மகேஷ் ரியாவை சொந்த கொண்டாட மாட்டான்னு போட்டிருக்கு, இந்த பத்திரத்துல மட்டும் மகேஷ் கையெழுத்து போட்டானா இனிமே இந்த மகேஷ்க்கும் ரியாக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது, இதையும் மீயும் பார்க்கணும்னு வந்தானா இந்த பத்திரத்தை காமிச்சு அவனை அடிச்சு வருத்திடலாம், இப்படியாச்சும் மகேஷ் கிட்ட மட்டும் கையெழுத்து வாங்கணுமான்னு சொல்ல இதை கேட்ட மேகாவோ, பரவாயில்ல மாமா, நானும் ஏதோ உங்களை நினைச்சேன், ஆனா நீங்க எனக்காக இவ்வளவு வேலை பண்ணிருக்கீங்க மாமா, உடனடியா மகேஷ் கிட்ட கையெழுத்து வாங்கிடுங்கன்னு சொல்றாங்க. இந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு வந்த மகேஷ் ரியா கூட பேசிட்டு அவருக்கு சாக்லேட் கொடுத்து அவங்க கூட விளையாடிட்டு இருக்காரு. இதை பார்த்த மனோகரும், மேகாமா கரெக்டா இப்போ வந்துட்டான், கிட்ட எப்படியாச்சும் பேசி கையெழுத்து மட்டும் வாங்கிடுறேன்னு சொல்லி மகேஷ் கிட்ட அந்த பத்திரத்தை கொடுக்க போறாரு. இதுதான் இன்னி எபிசோட்ல நடந்தது.